உலகில் மானுட கூட்டம் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்து திரிந்த பொழுதுகளில் வாழ்வுக்கு இலக்கணம் வகுத்து அகவாழ்வு புறவாழ்வு என்று பகுத்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். உலகில் பல இனத்தவர்கள் நாடோடிகளாக திரிந்த காலகட்டத்தில் தங்கள் வாழ்வியல் நிலங்களை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று ஐவகை திணைநிலங்களாக வகுத்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். உலகிற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பொதுமறையை தந்தவர்கள் தமிழர்கள். அந்நிய மொழி ஆக்கிரமிப்பால் தன் மொழியை சிதைய கொடுத்த பல மொழிகளுக்கு மத்தியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் தமிழர்கள். நாம் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பயன்படுத்துறப்ப சமூக வலைதளங்கள்ல பூமரங்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். ஏன்னா ஒரு 80 வயசு 90 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, போன தலைமுறையை சார்ந்தவங்க, பிற்போக்குத்தனமான கருத்துக்களை ஒதுக்கிற போது அவங்கள பூமரங்கள் அப்படிங்கிறோம். ஒரு 80 வருஷம் இல்ல ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அவங்களே பிற்போக்குத்தனமான கருத்துக்களை கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா 2000 ஆண்டுக்கு முன்பாக வாழ்ந்த வள்ளுவன் எந்த காலத்துக்கும் பொருந்த வகையில முற்போக்கான சமத்துவத்தை போதிக்கக்கூடிய கருத்துக்களை கொண்டிருந்தான் என்றால் இந்த இனம் எப்படிப்பட்ட பாரிய இனம்ங்கிறத உணரணும். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த இனம் தமிழங்கிற தேசிய இனம். ஆனா இந்த இனத்தோட அறிவு சமூக வரலாறு மட்டுமே குறைந்தபட்சம் 2000 ஆண்டு. 2000 ஆண்டுக்கு முன்பாக வள்ளுவன் சொல்றான் மானத்தை பத்தி, வீரத்தை பத்தி, கொடையை பத்தி, ஒழுக்கத்தை பத்தி, பிறன்மனை நோக்க பேராண்மைன்னு 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்றான் வள்ளுவன். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்றான் வள்ளுவன். அப்படிப்பட்ட இனத்தின் மக்கள் நாம். உலகத்துக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தந்த இனத்தின் மக்கள் நாம். அந்த இனத்துக்கு யாரோ வெளியேந்து வந்து ஒரு பெயரை சூட்டுறாங்கன்னா இதை எப்படி ஏற்க முடியும்? வடக்கிருந்து வந்தான் அவன் இந்தியன்னா இந்துன்னா பக்கத்துல இருந்துட்டு நம்மள திராவிட அப்படின்ட்டான். அது ஒரு 10 ஆண்டு முன்னாடி என்ன சொன்னாங்க? மொழியால் தமிழர்கள், இனத்தால் திராவிடர்கள். நாங்க போட்டி அடி அடி அடிச்ச உடனே இல்லங்க திராவிடம்ங்கிறது தேசியம் இல்ல மரபினம். நாங்க இப்ப அடி தாங்க முடியாம திராவிடம் இனமே இல்லைங்க, திராவிடம் இனமே இல்லை, அது ஒரு கருத்தியல். இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் என்பது போல ஒவ்வொன்னா அடிச்சுட்டாங்க. கடைசியில போடைக்கு உள்ள வச்சு கடையை சாத்தக்கூடிய நிலைமை வருங்காலத்தில் உருவாகும். நீ போலியான பிம்பத்தை கட்டுற, அதான் இங்க பிரச்சனை. உங்களோட பங்களிப்புகளை வரலாற்று பாத்திரத்தை சொல்றதுல பிரச்சனை இல்லை. ஆனால் ஆதி முதல் அந்த முறை எல்லாமே அவருக்குள்ளதான் அடக்கம், எல்லாமே அங்கிருந்தா தொடக்கம்னு போலியான வரலாற்று திரைப்பை சொன்னால் பழைய வரலாற்றை தோண்டி எடுத்து பேச வேண்டி வரும். பேசினால் சேதாரமாக போது நீங்க தான். எங்களுக்கு தமிழ் என்கிற மொழிதான் உயிர். அந்த மொழியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாங்க தமிழ் தேசியம் என்று கட்டி வர்றோம். ஜோசப் ஸ்டாலின் வந்து தேசிய இனம் என்று சொல்வதற்கு முன்பாக, அவன் தேசம் என்று வரவேற்பதற்கு முன்பாக இங்க தமிழ்நாடு என்று இந்த நாட்டுக்குள்ள தமிழர்கள் என்ற பொது உளவியல் உருவாக்கத்துக்குள்ள தமிழர்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அந்த தமிழர்களை இன்றைக்கு ஏமாற்றக்கூடிய வரலாற்று திரிபாதம் நடக்குது. நீங்க திராவிடம் அப்படின்னா விளக்கம் சொல்றதுக்கு ஆள் இல்ல. ஐயா சுபதியோன்னு சொல்றாங்க, ஐயா வீரமணி சொல்றாங்க, அந்த பக்கம் கொளத்துணவணி சொல்றாங்க, ஐயா ஸ்டாலின் இதை விட வித்தியாசமானு சொல்றாரு. அப்ப பட்டிமன்றமே நடத்தலாம், எது திராவிடம் அப்படின்னு பட்டிமன்றமே நடத்தலாம். அப்ப இந்த திரிபுவாதத்தை கொண்டு இவ்வளவு நாட்களாக தமிழர்களை ஏமாற்றி வந்தார்கள். அதை உடைப்பதற்கான ஒரு வரலாற்று ஆவணமாக இந்த புத்தகத்தை அண்ணன் பாலமுடி அம்மன் படைச்சிருக்காங்க. ஒரு ஆகப்பெரும் கருத்து புத்தகமாக இந்த புத்தகம் படைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ் தேசியம் என்று சுமந்து வர்றப்ப பல பேருக்கு எச்சா இருக்கு. தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழர்களே பிரச்சனையா இருக்கு. அன்னையில விடுதலை 2ஆம் பாகம் படம் வந்துச்சு. அந்த படத்தை பல காட்சிகள் வர்றப்ப அவ்வளவு உணர்ச்சி கொந்தளிப்பா இருந்துச்சு. படத்தோட இறுதி காட்சி வரும். இறுதி காட்சியில வந்து சூரியோட பின்னணி குரல்ல வரும். அதுல ஒரு வசனம், அவனோட கதையெல்லாம் நமக்கு வரலாறா இருக்குது. ஆனா நம்மளோட வரலாறு கதையா கூட இல்ல. நீ சோறு ஊட்டி பிள்ளைகளுக்கு வளர்க்கிறப்ப நம்ம வரலாற்ற கதையாவது சொல்லி வள அப்படின்னு சொல்றப்ப எந்த தமிழனும் கண்ணீர் வடிக்காம அழுகாம கிடக்கவே முடியாது. அவ்வளவு வழியா இருக்கு. அடைந்தால் திராவிட நாடு, அடையாமத்தால் சுடுகாடுனாங்க.
யாரும் சுடுகாட்டுக்கு போல, கோட்டைக்கு தான் போனாங்க. ஆனா உண்மையிலே தன் நாடு அடையணும் என்று போராடிய நமது மாவீர தெய்வங்கள், நமது தலைவர் பிரபாகரன் இந்த நிலத்துல எவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க. அண்ணன் தமிழரசன் 87 பொறியியல் படிச்சிட்டார். 87 அவர் நினைச்சிருந்தா நல்ல செல்வ வளமிக்க வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் அண்ணன் தமிழரசன். அண்ணன் தமிழரசன் கொல்லப்பட்டிருக்கலாம், எங்கள் ஐயா கலியபெருமாள் மறைக்கப்பட்டிருக்கலாம், மாபோசியும் சீவ ஆதித்யநாதரும் சமரசம் செய்திருக்கலாம், கியாப்பை விஸ்வநாதனும் மறைமொழி அடிகளாரும் நாவலர் சோமசுந்தர பாரியாரும் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கலாம், அவர்கள் வீழ்த்தப்பட்டிருக்கலாம். சமகாலத்தில் இருக்கக்கூடிய 2009க்கு பிறகாக வந்த பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் விழமாட்டோம், எழுவோம். நாங்க மாபோசியை பார்த்தோம், நாங்க கியாப்பை விஸ்வநாதன் பார்த்தோம். சமகாலத்தில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை, பிரபாகரன் பிள்ளைகளை இப்பதான் பாக்குறீங்க. நீங்க கண்டிச்சு போராட்டம் பண்ணுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. இனி காலம் உங்களை கதற விடும். இது கதற போகிற காலம். அதனால தமிழ் தேசியம் மாபெரும் கருத்திலை சுமந்துகிற இந்த புத்தகங்கிறது ஒரு ஆவணம். பொங்கல் வருது, புத்தாண்டு வந்திருக்கு, எல்லாரும் பரிசு கொடுக்குறாங்க. அந்த பரிசாக இந்த புத்தகத்தை வாங்கி உங்க நண்பர்கள்ட்ட, உறவுகள்ட்ட கொடுங்க. கருத்தை கொண்டு போய் சேருங்க. நம்மளை ஊடகங்கள் காட்டாது, காட்சிப்படுத்தாது. தமிழர்னா அது இருட்டடிப்பு செய்யும். நாம் ஊடகமாக மாறுவோம். கண் முன்னே இன அழிப்பை கண்ட நாம் எழணும், வெறி கொண்டு எழணும். இனப்பற்று இல்லாத இன வெறி கொண்டு எழணும். அதற்கான ஒரு ஆவணமாக, கருத்து புத்தகமாக வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை அண்ணன் பாலமுருகன் ரொம்ப அற்புதமா தொகுத்திருக்காங்க. எல்லாரும் வாங்கி படிக்கணும், பரப்பணும். நன்றி, வணக்கம்.